கேலக்சியினுடைய வாசகர் வட்ட அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நாளை நடைபெறுகின்ற விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துக்கள். அதனால முதல்ல விநாயகர் சதுர்த்தி பாடலாவே ஆரம்பிப்போம். இது விவேக சிந்தாமணின்னு சொல்லிட்டு ஆசிரியர் யாரும் கிடையாது, ஒவ்வொருடைய தொகுப்பு யார் எழுதுனாங்கன்னு தெரியாது. ஆனா மொத்தமா விவேக சிந்தாமணியும் போட்டிருக்காங்க. அதுல இருக்கிறது அல்லல் போம், வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணமதியுமாம், அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கை தொழுக்கு தக்கால் அப்படின்னு சொல்லி விவேக சிந்தாமணின்ற கட்டத்துக்கு போட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 7 இது ரொம்ப பயன்தே இல்லை அப்படின்றாரு. ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அன்னம், தாபத்துக்கு தீரா தண்ணீர், தரித்திரம் அறியா பெண்டீர், கோபத்தை அடக்கா வேந்தன், குறுமொழி கொள்ளா சீடன், பாபத்தை தீரா தீர்த்தம், பயனில்லை ஏழும் தான் என்றார். 7 எப்பயுமே பயனில்லைன்றார். இது யார் எழுதுனது என்னன்னு தெரியல. ஆனா விவேக சிந்தாமணின்றது குறைஞ்சபட்சம் 500 வருஷத்துக்கு முன்னாடி அதோடைய இது. அடுத்து, பிள்ளைதான் வயதில் மூத்தால் பிதாவின் சொல் புத்தி கேளார், கள்ளினார் புலலால் மூத்தால் கணவனை கருதி பாரார், தெல்லற வித்தை கட்டால் கீடனும் குருவை தேடார், உள்ளநோய் புனிகள் தீர்ந்தால் உலகர் பண்டிதரை தேடார், ஒப்புடன் முகம் மலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தம். வர்றவங்களுக்கு முகத்தை அழகா வச்சுக்கிட்டு கூலை கொடுத்தா கூட நல்லா இருக்குமா. அது சொல்றாரு, முப்பழமோடு பால் அண்டம் முகம் கடுத்து இடுவாராயில் தப்பிய பசியினுடைய கடும் பசி ஆகும் தானே. அடுத்து, இது வேண்டாம், அது விட்டுருவோம். தன்னுடன் பிறவா தம்பி, தனைவரா தாயார் தந்தை, அந்நீரிடத்து செல்வம், அரும்பொருள் வேசி ஆசை, மன்னிய ஏட்டின் கல்வி, மறுமனை ஆட்டி வாக்கை, இன்னவாம் கருமம் எட்டும் இடுக்கத்துக்கு உதவாதன்றே அப்படின்றார். அடுத்து, கருதிய நூல் கல்லாதான் மூடனாகும், கணக்கறிந்து பேசாதான் கசடனாகும், ஒரு தொழிலும் இல்லாதான் மோடியாகும், ஒன்றுக்கும் உதவாதான் சோம்பனாகும், பெரியோர்கள் முன்னின்ற மரத்தை போலும் பேசாமல் இருப்பவனே பேயனாகும், பரிவு சொல்லி தழுவினவன் பசப்பனாகும், பசிப்பவருக்கு இட்டு உள்ளான் பாவியாமே. அடுத்து, விளக்க உரை எனக்கு தெரியாது, விளக்க உரை கேட்கக்கூடாது. அடுத்ததுல சொல்றேன். அடுத்து, நான் படிச்சது சில இது எனக்கே என்று கணக்கச்சியமாக பொருந்தும் அளவிற்கு வழிகளை தரும் இந்த வாழ்க்கையை பார்த்து சற்று ஆச்சரியம் தான் எனக்கு. இருக்கிறோம், அவ்வளவுதான். நன்றாகவா என்றெல்லாம் தெரியாது. இன்னும் சில காலம் இருந்துதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தால் பலர் இருக்கிறோம். அடுத்து, நிழல் என்ற தலைப்புல எதற்கு என்னுடனே வருகிறாய் என்று என் நிழலை கேட்டேன். அதற்கு அது சிரித்துக் கொண்டே சொன்னது, என்னை தவிர உன்னுடன் யாரும் கடைசி வரை வரப்போவதில்லை. அடுத்து, அப்பா, நான் தடுக்கி விடும் பொழுதெல்லாம் உன் கைகளால் தாங்கி பிடித்து எனக்கான பாதையை நீ காட்டினாய். இப்போது திரும்பி பார்க்கும் போது எங்கு சென்று விட்டாய் அப்பா. அடுத்து, அப்பா புத்தகத்துல அப்பாவை சொல்றாரு, சட்டை பையில் காசு இல்லாத போது அதை வாங்கி கூடி இதை வாங்கி கூடி என்று கேட்கும் போதெல்லாம் என் மகன் நினைவுக்கு கொண்டு வருகிறான் என் அப்பாவின் முகத்தை. ஏன்னா நம்ம கேட்டிருக்கோம் சின்ன வயசுல, அதை திரும்ப ஞாபகப்படுத்துறான்னா தன்னோட பையன். அதை சொல்றாரு. அடுத்து, இறுதி நாட்கள். பெண்களுடைய இறுதி நாட்கள் ஆசை என்னன்னா சுமங்கலியா போயிடணும் அப்படின்னு. ஆண்களோட இறுதி நாள் ஆசை என்னன்னா யாருக்கும் சுமை இல்லாம போயிடணும். அடுத்து, பேருந்தின் கடைசி சீட்டுக்கும் உறவுகளுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு, எப்போது தூக்கி வாரி போடும் என்று யாருக்கும் தெரியாது. புத்தகத்தை பத்தி சொல்றாங்க, தலை குனிந்த என்னை பார், தலை நிமிர்ந்த உன்னை நடக்க வைக்க, நீதான் ராஜா. இதுக்கு எல்லாத்துக்குமே நான் இது பண்ணிட்டேன், தலைப்பு மட்டும் நான் கொடுத்தேன். இப்ப நீதான் ராஜா, 10 நிமிடமாய் இருந்தாலும் 10 ரூபாய் உனதாய் இருந்தால் சாலையோர தேநீர் கடையில் நீதான் ராஜா. இந்த இதுல தலைப்புகளை ஒண்ணும் கொடுக்கல, நான் படிச்சு பார்த்தேன். அதை பாக்குறேன். நான் இருந்த காட்டையெல்லாம் வீடாத்தான் மாத்தினீங்க, நாகரிகம் என்று சொல்லி மாடி முனை கட்டினீங்க, காப்பாத்தும் சாமின்னு கோவில் குளம் வெட்டினீங்க, காக்கட்டும் அந்த சாமி உங்களை பத்திரமா பாத்துக்குங்க, காலமெல்லாம் நான் இருந்த கானகத்தை அழிக்க சொன்ன கடவுளைத்தான் நானும் இப்போ கால் கெடுக்க தேடுறீங்க, வாய் பேசவில்லைன்னா சாமி கூட ஏக்குதுங்க, வால் முளைத்த மிருகம் வாழ்க்கையை தான் திருடுதுங்க, உங்களை பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எழுதிட்டார்.
இது வந்து முற்றுப்பற்றது முழுமை அடைஞ்சதா எனக்கு தெரியல. அதனால நான் பின்னாடி நான் எழுதிட்டேன். இது என்ன இப்ப இனிமே வர்றது வந்து என்னுடைய அதாவது வாய்மொழி இலக்கியம். சில பேர் வந்து இந்த கூத்துப்பாட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து வாய்மொழி இலக்கியம் சொல்றது நிறைய வாய்மொழி இலக்கியங்கள் தான் முன்னாடி இலக்கணத்தோட சரி பண்ணிட்டு அது இலக்கியமா மாறும். அதனால நாம அதுக்கப்புறம் நான் எழுதுனது கானகத்தை அழிக்க சொன்ன கடவுளுக்கு வீடு மன எம்மாத்திரம், உங்களை பத்திரமா பாத்துக்கங்க. தண்ணிக்கு காசு இல்ல, காய்கனிகளுக்கு காசு இல்ல, விளைகிற எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்து விட்டோம். இருக்கிற இயற்கையிலாவது மிச்சம் மீது வைங்கப்பா. பின்வரும் சந்ததி கிட்ட என்னன்னு சொல்லுவீங்க? கானகத்தை அழிக்க சொன்ன கடவுளையே கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. உங்களை பத்திரமா பாத்துக்கங்க. டைனோசர் என்றது ஒரு மிருகம் இருந்ததுன்னு நம் முன்னோர்கள் சொன்ன மாதிரி காடு மலை கானகம் இலை செடி கொடி மரம் கல்பாறை ஒன்று இருந்ததுன்னு பின்வரும் சந்ததி கிட்ட சொல்வீங்க. இருக்கிற இயற்கையிலாவது மிச்சம் மீது வைங்கப்பா. சிங்கம்புலி நரிகள் எல்லாம் மாமிசம் சாப்பிடுதுன்னு காய்கனிகளை விட்டு விட்டு மாமிசம் சாப்பிட்டீங்க. சிங்கம்புலி நரிகள் எல்லாம் தன் பசிக்கு மட்டும்தான் சாப்பிடுதுங்க. ருசி 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 என்று நீங்க வளைத்து வளைத்து கட்டுறீங்க. உடைந்த கால்களை லெக் பீஸ் லாலிபாப்னு சொல்றீங்க. தன் கைகால் உடைந்தால் எக்ஸ்ரே தான் எடுக்கிறீங்க. ஆட்டுக்கால் சூப்பு பாயா என்று சொல்றீங்க. குடல் சூரட்டி ஈரல் ரத்த பொரியல் சிக்கன் மட்டன் என்று பின்றீங்க. உங்களை தான் காப்பாற்ற எங்களை தான் தின்றீங்க. கிலோ கணக்குல வாங்குற கறியில 100 கிராம் குறைஞ்சா உண்டு இல்லைன்னு பண்றீங்க. கிலோ கணக்குல வாங்குற கறியில 100 கிராம் குறைஞ்சா உண்டு இல்லைன்னு பண்றீங்க. சாப்பிட்ட பிறகு சுகர் பிரஷர் ரத்த கொதிப்புன்னு வந்தப்புறம் அதிகமா இருக்குன்னு புலம்புறீங்க. சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் பிளட் டெஸ்ட்னு டாக்டர் பில்லு தான் எகிருதுங்க. உங்களை பத்திரமா பாத்துக்குங்க. நம் முன்னோர்கள் கற்றுத்தந்த யோகா தியானம் எல்லாத்தையும் விட்டுட்டீங்க. இதெல்லாம் பழசுன்னு முதுகுக்கு பின்னால் தள்ளிட்டீங்க. புத்தகங்களை கரையான் கிட்ட செல்லரிக்க விட்டு விட்டு செல்லை கட்டி அலைய விட்டுட்டீங்க. இது என்னுடைய கற்பனை. ஒரு 10 வரி பேய் கதை அப்படின்னு சொல்லி படிச்சேன் சமீபத்துல. அதுல பேய் கதையில எப்படின்னா, கணவன் மனைவி ஒரு குழந்தை, பயங்கரமா மனைவி வந்து கணவனை குடும்பப்படுத்திக்கிட்டா இருக்கா. பிள்ளைக்கு செய்ய வேண்டிய எந்த கடமையும் ஒழுங்கா செய்யல. காலையில ஸ்கூலுக்கு போகும்போது கணவன் தான் எல்லாமே பண்றான், மனைவி எதையுமே பண்ணல. டீ காப்பி ஆரம்பிச்சு ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி வீடு எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்றது ஃபுல்லா கணவன். இது ஒரு பொறுமை தாங்காம ஒரு நாள் என்ன பண்றான், பையனுக்கு தெரியாம இரவு நேரத்துல வந்து மனைவிய வந்து கொன்றான். கொண்டு ஒரு 20-25 இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி புதைச்சிருக்கான். புதைச்சுட்டு மறுநாள் காலையில எந்திரிக்கிறான். பையன் எப்பயும் போல கிளம்புறான். அம்மாவை கேட்கவே இல்லை. எப்பயும் போல ஸ்கூலுக்கு போறாங்க வர்றாங்க, நைட்டு தூங்குறாங்க, அம்மாவை பத்தி கேட்கல. 2வது நாள் அதே மாதிரி நடக்குது, அம்மாவை பத்தி கேட்கல. 3வது நாள் ஏதோ ஒரு பிரச்சனை, என்னடா இப்ப கேட்காம இருக்கேன், நம்மளே கேட்போம் அப்படின்ட்டு, என்னப்பா உனக்கு ஏதாவது தோணுதா, ஏன் அம்மாவை பத்தி கேட்கல அப்படின்னு. இல்லப்பா உன்னை கேட்டா தப்பா எடுக்க மாட்டீங்களே அப்படின்னு. இது 10 வரி பேய் கதை. தப்பா எடுக்க மாட்டீங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஏப்பா 3 நாள் உங்க பின்னாடியே அம்மா நிக்கிறாங்க. அவ்வளவுதான். அம்மா இருக்காங்க போயிடுறேன்.